முக்கியமா பாண்டியன் குடும்பத்தோட வாரிசு பத்தின விஷயம் இப்போ பாண்டியனுக்கே தெரிஞ்சு போச்சு. எபிசோட் ஆரம்பத்துல ராஜி தன் அத்தை கோமதி கிட்ட மயில பத்தின ஒரு அதிர்ச்சியான உண்மைய சொல்றாங்க. மயிலக்கா முன்னாடி ஒரு முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க ரொம்ப தனிமையில கஷ்டப்படுறாங்கன்னு ராஜி சொல்லும்போது கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. மயிலு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த கோமதி பாண்டியன் கிட்ட சொல்லும்போது அவர் முதல்ல கோவப்பட்டாலும் அப்புறம் தன் குடும்பத்தோட வாரிச தாங்கிட்டு இருக்கிற பொண்ண நாம பார்க்காம இருக்க கூடாதுன்னு ஒரு பக்குவமான முடிவை எடுக்கிறாரு. கோமதி, நீ போய் மயில பாத்துட்டு வா, ஆனா எந்த வாக்குறுதியும் குடுத்துட்டு வராதன்னு பாண்டியன் சொல்றது ஒரு பெரிய மாற்றமா பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் செந்தில் தன் அண்ணன் சரவணன் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராரு. சரவணனுக்கு இருக்கிற ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக செந்தில் அவருக்கு உதவி செஞ்சுட்டு வராரு. அந்த ரிப்போர்ட்ட செந்தில் பத்திரமா வாங்கி வச்சுக்கிறாரு. ஆனா வீட்டுக்கு வரும்போது குமரவேல் மறிச்சு செந்தில் கிட்ட சண்டைக்கு வராரு. என் அண்ணனை எங்க கூட்டிட்டு போயிட்டு வர, சொத்தையெல்லாம் ஆட்டைய போட பாக்குறியான்னு குமரவேல் கேவலமா பேச செந்தில் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ஆமா, அதான் என் பிளான், கண்டுபிடிச்சிட்டியான்னு செந்தில் நக்கலா பதில் சொல்றது குமரவேல இன்னும் கடுப்பேத்துது. சரவணனோட அந்த ரகசிய ரிப்போர்ட் குமரவேல் கையில கிடைக்குமா? பாண்டியன் குடும்பம் மயில ஏத்துக்குமா? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.